ரொம்ப நாளுக்கு அப்புறம் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். உண்மையை உறக்க சொல்ல தான் இந்த கருப்பு சட்டக்காரன் வந்திருக்கேன். இன்று தமிழகத்தில் ஆபத்தான அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் கரூர் உரையில் வெளிப்பட்டது வெறும் பதவி வெறியும் நாட்காலி ஆசை மட்டுமே. மக்களே, இது ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம், எதிர்கால தலைமுறையை சீர்குலைக்கின்ற செயல். சரி, நேர்மையாக பேசுவோமா? கரூர் 41 பேர் உயிரிழந்ததுக்கு காரணம் யார் சார்? நீங்களா இல்லை திமுகவா? சரி, நேர்மையாக பேசுவோமா சார்? திமுக அரசியல் பண்ணுறாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வேற ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் இருந்தால் இந்நேரம் உங்களை ஜெயிலில் வச்சுருப்பாங்க. உங்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு தலைவனும் அவனுடைய தொண்டனுடைய உயிரிழப்பை விரும்ப மாட்டான்னு சொன்ன தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சார், உங்களுக்கு உண்மையிலேயே வலியும் காயமும் இருந்திருக்கும். அதோ அந்த குழந்தை டிவியில் போய் அம்மா விஜய் மாமாம்மா அப்படின்னு முத்தம் கொடுக்குமே. என் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் என்னால் தானே செத்தாங்க, என்னோட அலட்சியத்தால் தானே செத்தாங்க. அந்த கூட்ட நெரிசலில் சாப்பிட சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், என்னோட நம்பர் 2 நம்பர் 3 ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் தானே செத்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு உண்மையான காயம் இருந்திருந்தா நீங்கள் சிஎம் ஆன உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டு அடுத்த நிமிஷமே அந்த மண்ணில் போய் ஒரு சொட்டு கண்ணீரை சிந்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் சார் தலைவனாக நான் ஒட்டு நின்றுருப்பேன். ஆனால் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்தால் தான் எனக்கு வலி தெரியும், அப்போ தான் என் வலியை வெளிப்படுத்துவேன். அவர் ஒரு 10 நாளோ 6 மாதமோ கழிச்சு வந்திருந்தா அப்போ தான் என் வலியை வெளிப்படுத்துவேன்னு இருந்த ஒரு கேவலமான அரசியல்வாதியான நீங்கள் திமுகவை பற்றியோ எங்கள் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பற்றியோ பேச உங்களுக்கு ஒரு அருகதையும் இல்லை. சார், ஓடு ஓடு ஓடுன்னு அன்றைக்கி பயந்து ஓடுண்டு யார் சார்? துண்டக்கான துணியை காணோன்னு. ஆனால் அங்கே சம்பவம் நடத்த இடத்துக்கு வந்த அமைச்சர்களையும் சிஎம் வந்தார், அது பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சிஎம் எப்படி சார் நைட்டு வீட்டில் டிவி பார்த்துக்கின்னு மறுநாள் காலைல வந்து டிவி பார்த்தான்னு தெரிஞ்சுக்கினேன் ஸ்டெட்லைட் விஷயம் மாதிரி சொல்லுவாரா? இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 8 நாளைக்கு தான் சார் டிஎம்கே மேலே பழி போட்டு அவங்களே குறை சொல்லின்னு இருப்பீங்க. உங்கள் ட்ராமாவுக்கு நான் டைரக்ஷன் பண்ணுறேன். இனிமேல் உங்களோட கரூர் சாயத்தை வெளுக்க வேண்டியது என் வேலை. நீங்களா தெரிஞ்சவங்கன்னு நினச்சோம், நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல. நாங்கள் தான் திருத்தணும்னா இந்த பை எலெக்ஷனில் உங்களை திருத்தியே தீருவோம். நன்றி, வணக்கம்.